இன்னைக்கு ரெசிபி சிக்கன் டிக்கா வீட்டில் எப்படி செய்யுது வாங்க வீடியோலே பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி லைக் டார்கெட் ஒன்லி 50. ஐ ஹோப் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க 50 லைக். இந்த ரெசிபிக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படும் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படி சொல்ல போகிறேன். बोलो ब्लैक साल्ट, चाट मसाला, जीरा पाउडर, अमचूर पाउडर, गरम मसाला, कसूरी मेथी, लेमन स्लाइस, कसूरी चिल्ली पाउडर, ब्लैक साल्ट, हैंड कर्ड, मस्टर्ड ऑयल एंड नॉर्मल साल्ट, टाटा साल्ट एंड चिकन टिक्का. சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கன் 3 பீஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். இதை ஒரு ½ போர்ஷன் ரெடி பண்ணுறேன். ஸோ இதில் கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை ரெண்டுமே சேர்த்து மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் நம்ம வைக்கணும். ஏன்னா உள்ளே சால்ட்டு நல்லா போகும். இதை மேக்னேஷன் பண்ணி அப்படி சைட்லேயே கொஞ்சம் லெமன் ஜூஸ், சால்ட் இதை வச்சு நல்லா ரெடி பண்ணோம். இதை கொஞ்சம் 15 மினிட்ஸ் உள்ளே வைக்கிறோம். நல்லா மேக்னேஷன் அப்புறம் நெக்ஸ்ட்டு மசாலா. ஓகே கைஸ், எப்படி ரெடி பண்ணுற தந்தூரி மசாலா வாங்க வீடியோலே பாருங்கள். இப்போ ஒரு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஸ்டர்ட் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர். இதை கலர் சூப்பராக இருக்கும், ஸ்பைசி இருக்காது, கலர் நல்லா வரும். இதை சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ இதை வச்சு நான் நல்லா மேக்னேஷன் பண்ணோம். இதை நம்ம ஹேங் கார்டு போட்டிருக்கு. இதை ரொம்ப திக்காக இருக்கும். அப்போது சிக்கன் சாஃப்டாக இருக்கும். சிக்கன்லேயே மசாலா நல்லாயிருக்கும், வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது இதை ஆம்ச்சூர் பவுடர் போட்டிருக்கு. கொஞ்சமாக சால்ட், டாட்டா சால்ட் போட்டிருக்கு. கொஞ்சமாக ஜீரா பவுடர், கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சம் ஜீரா பவுடர் எல்லாம் சேர்த்து இப்போது எல்லாமே சேர்த்து கஸ்தூரி மேத்தி, பிளாக் பெப்பர், கொஞ்சம் லெமன் ஜூஸ் இது வச்சு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணோன்னா இதை மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக மேக்னேஷன் நம்ம ரெடி ஆகுது. நம்ம கட் பண்ணி சிக்கன், மேக்னேஷன் பண்ணி சிக்கன் இதிலே போட்டு இன்னும் மேக்னேஷன் பண்ணுறோம். நல்லா மேக்னேஷன் பண்ணோம். இதே மாதிரி சூப்பராக மேக்னேஷன் பண்ணோம். எவ்வளோ நல்லா மேக்னேஷன் பண்ணோம், உள்ளே நல்லா சால்ட்டெல்லாம் நல்லா உள்ளே போகும். ஸோ சாப்பிட்ற டைமில் நல்லா டேஸ்டியாக வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் நீங்கள் தந்தூரி இல்லைன்னா மைக்ரோ ஓவனில் போட்டு வச்சு இதை நம்ம வேக வைக்கலாம், குக் பண்ணலாம். இதை சிம்பிள் ரெசிபி, ரொம்ப ஹெல்தி. ஸோ இந்தியன் ஸ்டைல், இதை நார்த் இந்தியன் நம்ம ரெஸ்டாரண்ட்ல ஹோட்டலில் எப்படி செய்யுது அதை மாதிரி காமிக்கிறேன். பட் நீங்கள் மசாலா இதே மாதிரி போட்டு பண்ணலாம். இப்போ நான் போட்டுட்டா தந்தூரில் இப்போது ஜஸ்ட்டு 15 to 20 மினிட்ஸ் குக் பண்ணோம். அப்புறம் நல்லா குக் ஆகும். ஸோ இப்போது நான் தந்தூரில் போட்டு போகிறேன். தந்தூரில் போட்டு இதை மூடி வைக்கணும். மூடி வச்சேன்னா 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆஃப்டர் நம்ம எடுத்துடணும். இதை எடுத்தேன்னா இன்னும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் நான் சொல்கிறேன் லாஸ்ட்லேயே. அந்த என்ன ப்ராசஸ்னால் லாஸ்ட்லேயே தான் சொல்ல முடியும். இப்போது ஒரு பிளேட்லேயே ஒரு ஆனியன் சாலட் கட் பண்ணியிருக்கு. இது ஆனியன் சாலட்டுக்கு இதில் என்ன போட்டிருக்குன்னா கபாப் மசாலா, கொஞ்சமாக லெட்யூஸ் போட்டு ஒரு நல்ல கார்னிஷிங் பண்ணுறேன். இதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை கார்னிஷிங்
இதில் இன்னொன்று நான் மீன் சட்னி இருக்குது. மீன் சட்னி நம்ம சிக்கன் டிக்காக்கு மஸ்த் சட்னி. இதை சட்னி போட்டு லைட்டாக கார்னிஷன் போட்டிருக்கு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு கவாப் எடுத்துருக்கு, நல்லா குக் ஆயிடுச்சு. அப்படி நான் செட் பண்ணியிருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கூட செட் பண்ணுங்கள். நம்ம கவாப் ஆல்மோஸ்ட் ரெடி இருக்குது. இதே மாதிரி வீடியோ பார்க்குறது நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை லாஸ்ட்டில் நான் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் போட்டால் இன்னும் நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்லா இன்னும் டேஸ்ட்டு இருக்கும் சிக்கனில் சூப்பராக. மேலே சாட் மசாலா போட்டிருக்கு கார்னிஷிங்க்கு. கொஞ்சமாக கோரியண்டர் லீஃப் ஆகுது, ரொம்ப அழகாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா. சிக்கன் கலர் கூட வேறு லெவலில் வந்துச்சு. இந்த கவாப்பு நீங்கள் கண்டிப்பாக வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வீடியோ உங்களுக்காக சூப்பராக எடுத்து வர நீங்கள் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ண சப்போர்ட் பண்ணும்.